எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்குது. சிப்பி பாறை கன்னி டாக்னா என்னன்னு பார்த்தீங்களா? டீப்பான செஸ்ட்டு, ஷார்ப்பான நோஸு, எஸ்தட்டிக் பாடி, அனிமல் அக்ரெஷன். வெல்கம் பேக் டு மாங்க்ஸ் வியூ. இன்றைக்கி தமிழில் பேச போகிறோம். நம்ம நாயை பற்றி பேச போகிறோம். அதாவது கன்னி சிப்பி பாறை. ஐ ஆம் நோன் ஃபார் அ வைரல் சைட் ஹவுண்ட். நான் வந்து ஒரு இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான ஒரு வேட்டனை வச்சுருக்கேன். ஸோ ஹீஸ் ஆஃப் லீஷ் ட்ரெயின் டாக். எனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த கன்னி சிப்பி பாறை பற்றி பேசுறதுக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கு நான் என் ஸ்கில்லை காட்டணும்ல. ஸோ பேக் 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 லீஷ் ஸோ பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஓட போகிறோம். ஸோ ஆஃப் லீஷ் ட்ரெயின் டாக்னு காட்டுறதுக்காக. அதே மாதிரி போகிற போக்கில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கன்னி சிப்பி பாறைனா என்ன, கலர்னா என்ன, அது எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ரெடி? ஸோ இதுதான் கன்னி சிப்பி பாறை. வேட்டை நாய்ன்னு சொல்லுவோம். தமிழ்நாடோட வேட்டை நாய். இப்போ காலப்போக்கில் வந்து வேட்டையெல்லாம் இல்லீகல் ஆகிக்கப்புறம் தோட்டத்துக்கும் தோட்ட பாதுகாப்புக்கும் வீட்டுக்கும் வளர்த்தலாம். ஸோ கன்னி சிப்பி பாறை அப்படின்னு சொல்கிறது வந்து கலர். கன்னின்னா நாய்கள் வந்து கருப்பு நிறத்துலையும் டேன் கால் பகுதியிலையும் கண் பகுதி மேலேயும் இருக்கும். அதுதான் கன்னி. சிப்பி பாறைங்கிறது இது மாதிரி ஒத்த கலர். இது வந்து செவலை ஃபான் கலரில் இருக்குது. சிப்பி பாறைங்கிறது வந்து மேபி சிமெண்டிஷ் ஒயிட் கலராக இருக்கும். நான் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இமேஜ் கிடச்சா போட்டு விட்றேன். ஸோ அதான் இத்தனை நாளாக நான் வந்து என்னோடய டாகை வந்து வீடியோ போட்டிருக்கேன், பட் பேசுனது கிடையாது. ஸோ எஸ், இப்போ நான் பப்பிலேருந்து எப்படி ரைஸ் பண்ணியிருக்கேன்னு என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தேன். அதாவது மாங்க்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போவே சொல்லியிருப்பேன் நான் அட்வான்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறேன், இவன் தான் த ஒன்லி அட்வான்ஸ்டு வேட்டை நாய் ஆஃப் இந்தியாவாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் எஸ்தெட்டிக்ஸ். இப்போ நான் கேமராவை எங்கேயாவது பிளேஸ் பண்ணிவிட்டு இவனோட ஆஃப் லீஷ் ட்ரெயின் டாக், அதாவது லீஷ் எல்லாமே கூப்பிட்டு போகலாம். பட் டு பி அ ரெஸ்பான்சிபிள் இது. அதே மாதிரி நத்திங் ராங் இன் ஹேவிங் அ லீஷ். பட் எப்போவாவது அவுத்து விடணும், ஓட வைக்கணும். அதையும் நம்ம இந்த வீட்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இவனோட அட்வான்ஸ் பிஹேவியரை பார்த்துடலாம். வா ஃப்ளெக்ஸ். Ready? Ready? Back, 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 back. Up. Ready? Pop, 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 pop. So this is what I meant by an off-leash dog. So leash outukuren. Do not try this at home if you have a untrained dog. காட். ஸோ ஓட போகிறோம். செல்ஃபியாக இருக்கும். எனக்கு செல்ஃபி ஸ்டிக்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா என் கூடயே வரானா இப்போ நான் திரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்பணும். ஓகேவா காட்? அதே மாதிரி இப்போ நான் ஓட போகிறோம். ஸோ இப்போ தான் இது மாதிரி நாங்கள் டெய்லியும் ஆக்சுவலாக 2 to 3 கிலோமீட்டர் போவோம். என் லெஃப்ட் சைடே வரணும், நின்றுனா நிற்கணும். எதுக்குடா கூட வரான்னு கேட்டால் சாப்பாடு ஃபுட்லாம் கிடையாது. நான் சொல்லும்போது ரிலீஸ் பண்ணி விட்ருவேன். ரிலீஸ் பண்ணால் இது மாதிரி சுவிட்ச் அடிக்கலாம். ஸ்னிஃப் பண்ணலாம், பிஸ் பண்ணலாம். திருப்பியும் கார்டன் கூப்பிட்டா வரணும். அதை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் ரிவார்டு. இப்போ வண்டி வருது, நான் கூப்பிட்டு வரேன். காட் வாடா. அங்கே வண்டி வந்துட்டு இருக்கு பேக்கில். ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க பயப்படக்கூடாதுல்ல. காட் பிடிக்கிறதா? என் முன்னாடி வண்டி வருது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வந்து அன்எடிட்டடாக பண்ணலான்னு பார்க்குறேன். சரி வண்டி போகட்டும். போக மாட்டாங்க போல இருக்கே. என் கூட தான் இருக்காரு, தெரியுதா? 2 வண்டி வருது. ஓடும் இல்லாட்டி. ஸோ இதுதான், இது போதுமில்ல. பேர் கூப்பிட்டா வராரு, என் கூடயும் நிற்கிறாரு, என் கூட ஓடி வருவார். ஸோ இதுதான் ட்ரெயின் டாக். வேறு என்ன வேணும்? சீட்டு சொன்னால் உட்காருவார், டவுன் சொன்னால் படுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் எடுத்துக்க சொல்கிறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். காலை போர் 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 எடுத்தா போர். மகிழ்ச்சி. ஸோ தெரியுதா பாட்டில்? அடுத்தது கிளாஸ் போ. காலை எஸ் பாய். எஸ் பாய், எஸ் பாய், எஸ் பாய், எஸ் பாய், எஸ் எஸ் யா வா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை ட்ரெயின் டாக். பிரேக் ஃப்ரீ. போ பிரேக் பிரேக். ஸோ திஸ் இஸ் த ரிவார்ட். இப்போ அவனை எடுத்து கொடுத்தானா ஸோ ஹி கேன் பி ஹிம்செல்ஃப். இப்போ அவன் வந்து எதுக்கு அவன் எடுத்து கொடுக்குறான்? நான் இப்படி அவனை எடுத்து கொடுத்தா அலோவ் பண்ணுவேன் ஓடுறக்கோ. பார்த்தீங்களா, எனக்காக வெயிட் பண்ணுறான்.
ரோடு ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஓடலாம். ரெடி காட் ஓட சரிங்களா? ஓடாமல் ரெடியாக பார்த்தாலே வரும். வா வா. ஸோ தம்பி நீ 50-60 மைல் போகிற ஓடுவேன், நான் என்னால் முடியாது. எங்கடா வா காட். ஸோ இதான் ஆஃப் லீஷ். அதாவது அவன் ஸ்பீடுக்கு நான் போக மாட்டேன், என் ஸ்பீடுக்கு அவன் போவான். அப்படியே வாங்க. ஏய் காட், நாங்கள் அது எண்டு முடி போக போகிறோம். ஸோ கஷ்டம் வாங்க வேட்டை நாய்களை, அதாவது பார்வையால் வேட்டையாளர் நாய்களை வந்து இப்படி ட்ரெயின் பண்ணுறது. பட் அதனால தானே இந்த டாக் ட்ரைனிங் ஃபீல்டாக இருக்கலாம். இல்லாட்டி எனக்கு இதே மாதிரி நாய்களை ப்ரீட் பண்ணணும், எஸ்பெஷலி இவனோட லிட்டர்ஸ்லாம் எடுக்கணும், நல்ல ஹேண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸ்பீடு போகும். பார்த்தீங்களா, எப்பவுமே தலைவர் வந்து எங்கூட. ஸோ இதுதான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி. இப்போ டவுன் சொல்லி பார்க்கலாம். பிளட்ஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் சிட் போட் சிட் சிட் அதெல்லாம் முடியாது அப்படிங்க. சிட்ரா சிட் 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 உட்கார உட்கார் உட்கார் விட்ற ஃபுட் உட்கார்றா. சரி ஓடு போ, பிரேக் போ. முடியாதுங்கிறான். ஏன்னா இங்கே நிறைய என்ன சொல்கிறது இயற்கை இருக்கா பார்த்தீங்களா. உட்கார் சிட்னா உட்கார் அப்படின்னு பண்ண வைக்கலாம். பட் ரெண்டாவது டே நம்ம எதுக்கு டாக் வளர்த்துறோம்? அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இதே அங்கே ஒரு நாய் இருக்குது, இல்லாட்டி ஆட்கள் வராங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டாக உட்கார வச்சுருவேன். இந்த மெதியெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது, ஐ மீன் காஸ்ட்யூமில் மெதி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். லைக் என்னோட பிஹேவியர்ஸாக பேசி போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். எஸ் சீராத வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த குரங்கு வித்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவே டயர்ட் ஆகிட்டான் தெரியுதா. ஹி இஸ் எக்ஸாஸ்டட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டிமுலேஷன். அதாவது மன ரீதியாக உடல் ரீதியாக இப்படி வேலை வாங்கும்போது அவன் சைட்டாக உண்டு. காட்டில் வேட்டையாடி ஓடி திரிய வேண்டிய நாயை நான் வளர்த்தும் போது இப்போ கூட பாருங்கள் அங்கே ஒரு ஸ்குரில் இருக்குது, அதான் பார்த்துட்ருக்கான். அதாவது வேட்டையாடுற நாய்களை நம்ம வளர்த்தும் போது இதே மாதிரி உங்களால் உடலுக்கும், அதாவது இப்படியெல்லாம் தூக்கி பிடிச்சி விளாட்னு சொல்ல வரல, இதே மாதிரி உங்களால் ஓட வைக்க முடியும், டைம் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ப்ரீடை சூஸ் பண்ணுங்கள். சும்மா பார்க்க நல்லா இருக்கான், நான் நாட்டு நாயை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க.